பச்சைக்கிளி முத்துச்சரம்ல ஜோ மேமோட வாய்ஸ் உங்க வாய்ஸ். கரெக்ட். ஜோ மேம் கேரக்டர் ரொம்ப யூனிக்கா இருக்கும். வெரி டிஃபரண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டா அந்த ட்ரெயின்ல போகும்போது அப்படியே ஒரு லவ் மோட்ல கயாட்டா இருக்கும். அப்புறமா அப்படியே மாத்தா ஒரு ரக்குடு மாறி இருப்பாங்க அதுல. ஆமா, அதனால ஒரு டிஃபரன்ஸ். கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல பேச, ஹஸ்கி வாய்ஸ்ல பேச சொல்லி அவங்களுக்கு பேசின எனக்கு அந்த தருணங்கள் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேஸ்ல எவ்ரி பார்ட் ஆஃப் ஃபேஸ் வில் ஆக்ட். such a difficult, அதாவது அவங்க அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் பர்சன் அவங்க. ஸோ அவங்க அப்படி அந்த லிப் மூவ்மெண்ட் வந்து எப்படி கொடுக்கறதுங்கிறது வந்து as a dubbing artist it was a challenge for me. So it was because she is such a wonderful artist also. ஜோதிகா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I think she is a fabulous actress. அதனால அவங்க நடிப்புக்கு ஈடு கொடுத்து ஒரு வாய்ஸ் பேசணும் அப்படிங்கும் போதுல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ரொம்ப அழகா இருந்தது அந்த படத்துல அந்த வாய்ஸுமே. ஆமா, பட் எனக்கு அப்போ கூட தெரியாது. அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ இப்ப ரிசர்ச் பண்ணும்போதுதான் ஆஹா ஜெயஸ்ரீ மேம் வாய்ஸ் அது. நான் திரும்ப போய் அந்த படம் பாக்குறேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். உங்களுக்கே இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு மறுபடியும். அந்த பச்சைக்கிளி முத்துச்சரம்ல அந்த சான்ஸ் எப்படி செட் ஆச்சு மேம்? அது வந்து ஆக்சுவலி எனக்கு ஜிபிஎம் பர்சனலா இஸ் a family friend. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபாதரும் எங்க ஃபாதரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால எங்க அப்பா யூஎஸ்ல இருக்கும்போது அவங்க ஃபாதர் காலீக் இல்லையா, கால் பண்ணி பேசுவார். அப்போ வந்து ஆக்சுவலா அவர் என்ன சொன்னதுன்னா, எனக்கு அவர் அறிமுகமானதே நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுப்பேன். அப்ப அவங்க போன் எடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் வந்து அப்படிதான் எனக்கு தெரியும். அவரை நேர்ல பார்த்தது கிடையாது. அந்த டப்பிங் வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படியா? அந்த வாய்ஸ் தான் அவர் கேட்டாரு. அப்ப கௌதம் சார் உங்களை எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? யுஎஸ்ல இருந்து நீங்க அவங்க அப்பாக்கு பேசுறதுக்கு போன் பண்ணும்போது அந்த போனை கிளப் பண்ணி கொடுத்ததுனால இந்த வாய்ஸ் நல்லா இருக்கே, நம்ம படத்துல யூஸ் பண்றோம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அழகன் படத்துல கீதா மேம்க்கு நீங்க வாய்ஸ் கொடுத்திருப்பீங்க. ஆமா, அது வந்து நான் அப்பெல்லாம் கவிதாலயா நடராஜன் சார் அவரு கான்டாக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி அழகன் படத்துல வாய்ஸ் வேணும். ஐ திங்க் நான் அவங்க படம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் இல்லையா, திருமதி ஒரு மெகுமதி நிறைய டப்பிங் பண்ணிருக்கேன் அவங்க இதுல. சோ அதனால அவர் கேட்டாரு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ்ல இருந்து வந்த போது எனக்கு கேட்டாரு இந்த மாதிரி. நான் டெஸ்ட் தான் எடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். பட் நான் வந்து மின் பிம்பங்கள் இருக்கும்போது டைரக்டர் சாருக்கே வந்து நான் இது மாதிரி பண்ண ஒரு வேர்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்து அவருங்க நிறைய படிச்சிருக்கேன். அவருக்கு டைரக்டரே வந்து டைரக்ட் பண்ணுவாரு. கேபி சாரே வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. மின்பிம்பங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அவருக்கு தெரியும் என்னுடைய தமிழ். அவர் வந்து உச்சரிப்பு ரொம்ப பாராட்டுவாரு. தமிழ் நல்ல உச்சரிப்பு நல்லா இருக்கு, நீ நிறைய டப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. பட் நான் இங்க இல்லாததுனால ஒர்க் பண்ண முடியல. சோ அதனால அது கூப்பிட்டு வச்சதும் ரொம்ப அது ஒரு திரும்ப சார் என்ஜினியரிங் அந்த ரூம்ல இருப்பாரு. அப்பெல்லாம் வந்து டப்பிங்ன்றது ஆக்சுவலா அந்த ஸ்கிரீன்ல ஓடும். மைக் வந்துருவாரு ஓடி, ரொம்ப நல்லா பேசினேன், ரொம்ப பிரமாதமா பேசினேன். அந்த என்கரேஜ்மெண்ட்ங்கிறது பாலச்சந்தர் சார். ஆமா, வந்துருவாரு, ரொம்ப நல்லா பேசினேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டயலாக்லாம் பேசும்போது அதுல ஒரு டயலாக் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் டீச்சரா வருவாங்க. ஆமா, ரோஸ் இஸ் a rose. ஏன்னா அவங்க such a great artist. அவங்க ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாய்ஸ் கொடுக்கறதுங்கிறது அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சம்திங் எல்ஸ். அதுக்கு ஈக்குவலா இருக்கும்போது அந்த ஒரு டயலாக் ரோஸ் இஸ் a rose is a rose is a rose, அந்த டயலாக் வந்து பேசுறதுக்கு சொன்னாரு. சொன்னதும் ஓடி வந்துட்டாரு இன்ஜினியரிங் ரூம்ல இருந்து. ரொம்ப நல்லா சொன்னேன், கேக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு, பேசு. கீதா மேம்காக ஏதாவது டிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சு அதுல பண்ணீங்களா அந்த டப்பிங்ல? இல்ல, உன்னோட ஒரிஜினல் குரலையே பேசு, வேற இன்னும் குரல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு